ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு மனிதவள ஆலோசகர். நம்ம சேனலில் பொதுவான விஷயங்கள் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது 369 லக்கி நம்பர் நோட்ஸ். அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். 369 அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரே பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலே டெஸ்லா. அவர் ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவரை பற்றி தான் நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் ஏற்கனவே 369 மேனிஃபெஸ்டிங் டெக்னிக்ன்றதை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் நிக்கோலா டெஸ்லா யார் அப்படின்றத பற்றிலாம் நான் விவரமாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பதிவில் நம்ம இந்த 369 ரூபாய் நோட்டுகளை எப்படி பயன்படுத்துறது, அதை பண்ணக்கூடியவை என்ன, பண்ணக்கூடாதவை என்னன்றதை பற்றி நாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 369 எப்படிலாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முடிவில்லாத எண்ணு சொல்கிறாங்க, இன்ஃபினிட்டி நம்பர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பிரபஞ்சத்தின் திரைக்கக்கூடிய சாவின்னு சொல்கிறாங்க, வெற்றிக்கான ஒரு எண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. 369 ஒரு அற்புதமான ஒரு நம்பர். அதை நீங்கள் பணத்தாளில் சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான லக்கும் சேரும். அது மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய படிப்படியாக நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த 369 உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்பராக இருக்கும். இந்த 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமராலஜியில் குருவை குறிக்குது. அது பிரபஞ்சத்தின் சக்தின்னு சொல்கிறாங்க. 6 சுக்கிரனை குறிக்குது. அதை நமக்குள்ளே இருக்கிற சக்தின்னு சொல்கிறாங்க. 9 செவ்வாயை குறிக்குது. அது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி, அதாவது என்னென்னா எதிர்மறை கருத்துக்கள் இருக்குல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்மறை கருத்துக்களை போக்கக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்கிறாங்க. இந்த 3 காம்பினேஷன் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியை இந்த நம்பர் கொடுக்கும். இந்த 3, 6, 9 காம்பினேஷன் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காம்பினேஷனாக இருக்கும். 369 ரூபாய் நோட்டுகள் உங்கள் ரூபாய் நோட்டில் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா கடைசியில் இருக்கிற அந்த 3 நம்பராக இருக்கலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணால் இருக்கலாம். இந்த இலக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற 3 நம்பர், அதாவது 369 ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா 369 முடியணும். இந்த முன்னாடி இருக்க இலக்கமாக இருக்கலாம், இல்லைன்னா பின்னாடி இருக்க இலக்கமாக இருக்கலாம். அப்படி தான் நீங்கள் லக்கி நோட்டை தேர்ந்தெடுக்கணும். நடுவில் இருக்கிற இலக்கம்லாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. இந்த 369 ரூபாய் நோட்டுகள் தேடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவையும் உங்கள் கையில் வர நோட்டை நீங்கள் தேடுவீங்க. உங்கள் தேடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தேடல் உங்களுக்கு கூர்மையாக நோட்டை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களை பர்சனலாக நோட்டோட கனெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் நோட்டுக்கான உறவு இம்ப்ரூவ் ஆகும். அது மூலிமா நீங்கள் பணத்தை அதிக அளவில் ஈர்க்க முடியும். இதுதான் இந்த பேசிக்கான சயின்ஸு இந்த லக்கி நோட்டில். அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரூபாய் நோட்டுகளை உங்கள் கையில் வர நீங்கள் செலவு பண்ணுற காசில் நீங்கள் தேடி எடுக்கணும். யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போது இந்த ரூபாய் நோட்டுகள் கிடைச்சா என்னெல்லாம் செய்யலான்றதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ரூபாய் நோட்டுகள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, யார்கிட்ட இருந்து வேணால் இந்த பணம் வந்திருக்கலாம். அதுக்கான நெகட்டிவிட்டி போக்கணும் அப்படின்னா, ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதில் லைட்டாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதில் இந்த நோட்டை கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கல்லுப்பு தண்ணி இருக்குல்ல, அது உங்களுக்கு நெகட்டிவிட்டி போக்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 பொருள்கள் யூஸ் பண்ணலாம். செவ்வாது, புனுகு, மஞ்சள், இல்லைன்னா அத்தர். இந்த 4 பொருளில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 4 பொருட்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடிய பொருட்கள் ஆகும். அதனால் இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. 3ஆவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சென்டெல்லாம் போட்டுட்டீங்க, ரூபாய் கிளென்ஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்களோட ரூபான்றது நீங்கள் பதிவு பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இமேஜினரியாக, அதாவது ஒரு கற்பனையில் நீங்கள் உங்களோட பேர் இருக்குல்ல, அந்த பேருக்கான முதல் எழுத்து இருக்குல்ல, அதை நீங்கள் ரூபாய் நோட்டில் சென்டரில் நீங்கள் இமேஜினரியாக கையில் எழுதுங்க. 4ஆவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையிலையும் மாலையிலையும் அந்த நோட்டை நீங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 விஷயத்த நீங்கள் சொல்லலாம். என்னென்னா, ஐ லவ் மணி, மணி லவ்ஸ் மீ, ஐ அட்ராக்ட் மணி. இது என்னென்னா, நான் பணத்தை காதலிக்கிறேன், பணம் என்னை நேசிக்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன்.
அதை வந்து மனசுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த நோட்டை பார்த்து நீங்கள் ஒரு எவ்வளோ உங்களால் முடியுமோ சொல்லிவிட்டு அந்த நோட்டை வந்து நீங்கள் உங்கள் பர்ஸில் வைக்கலாம், இல்லைன்னா உங்கள் கல்லால் கூட கொண்டு போய் வைக்கலாம். இந்த விஷயம் பண்ணுறதுனால உங்களுக்கும் அந்த பணத்துக்கான உறவு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மூலிமா நீங்கள் பணத்தை வந்து அதிக அளவில் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த நோட்டை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்ஸில் யூஸ் பண்ணலாம், உங்கள் கல்லால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்னென்னா, உங்கள் லாக்கர் இருக்குன்னா லாக்கர்லேயும் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது 369 லக்கி நோட்ஸில் செய்யக்கூடிய விஷயங்கள்னு சில விஷயம் சொன்னேன். செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பணத்தை யார்கிட்டையும் வந்து வாங்கக்கூடாது. அதே மாதிரி யாருக்கும் விற்கவும் கூடாது. இந்த 369 ரூபாய் நோட்டுகளை எச்சில் தொட்டு எண்ணக்கூடாது. அது மட்டும் கிடையாது, கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்த வந்து பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை, இது ஒரு மூட நம்பிக்கைன்னு நினச்சி நீங்கள் இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா அதுக்கான எந்த ஒரு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த 3, 6, 9 ரூபாய் நோட்டுகள் நீங்கள் இன்னிலேருந்து தேட ஆரம்பிங்க. தேட ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்துங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை கொண்டு போய் வைக்கும் பொழுது 21 நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரூபாய் நோட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க உங்கள் பர்ஸில். அதுக்கப்புறம் உங்கள் பர்ஸில் வந்து உங்களோட பணத்தோட ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பணத்தோட ஃப்ளோ நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நோட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து 21 நாளில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பண கஷ்டம் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த நோட்டை வந்து திருப்பி வேறு எங்கேயாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து வேறு நோட்டை தேடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 இலக்கம் மட்டும் இருக்காது, 369 மட்டும் இருக்காது. வேறு இருக்கிற 3 நம்பர் கூட இருக்கலாம். அது உங்களுக்கு இருக்கிற நியூமராலஜிக்கு செட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ 21 நாள் வந்து வச்சு பாருங்கள். அந்த நோட் நல்லா இருக்குது, உங்களுக்கு நிறைய பணம் சேருது அப்படின்னா அந்த நோட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னா 15 நாளுக்கு ஒருக்கா இல்லைன்னா வாரம் ஒருக்கா கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். மாதத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவையாவது அந்த பூஜையை வந்து பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பணம் சேர்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இந்த பதிவில் நாம் 369 கரன்சி நோட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், மனிதவள ஆலோசகர்.